ட்ரீம் வெக்கேஷன் ஃபீல், பீச் வியூ, இன்ஃபினிட்டி பூல், டோட்டல் லக்ஸரி வைப் இதெல்லாமே ஒரு நாள் ரூ. 16,701 கிடைக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? வெல்கம் டு புக்கட் லக்ஸரி ஸ்டே. இதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். மை டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ், மை டியர் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ், மை டியர் மெம்பர்ஷிப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எஃப்ஆ விலாகர். இன்றைக்கி நம்ம சேனலில் புக்கட்டோடைய ஃபுல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் புக்கெட்க்கு எப்படி போகணுன்றதை டீட்டெயிலாக சொல்லிடுறேன். சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து பேங்காக் இறங்கணும். சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நைட் 1 எங்களுக்கு ஃப்ளைட்டு. அங்கேருந்து ஏறி பேங்காக் கரெக்டாக ஒரு 3.5 ஹவர்ஸில் நாங்கள் இறங்கிட்டோம். எங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே 11 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. எங்கேருந்துன்னா பேங்காக் டு புக்கெட். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பேங்காக்லேருந்து புக்கெட்டுக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இது ஃபுல்லாகவே சி வியூ தான். புக்கட் ஃபுல்லாகவே ஃபுல் பீச் வியூங்க. நீங்கள் இறங்கினோடனே அந்த பீச் வியூ நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணலாம். நல்ல சில்லுன்னு ஒரு காற்று, நீட்டான இடம். வெல்கம் டு புக்கெட் இப்படி தான் அந்த போர்டு நம்மளை வர வச்சுது. எங்களுக்கு சென்னையிலேருந்தே நாங்கள் வந்ததுனால எங்களுக்கு சீக்கிரமாகவே எங்கள் லக்கேஜஸ்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே தான் நாங்கள் எப்படி போனோம்னா கார் எடுத்துகிட்டு தான் போனோம். கரெக்டாக 1.5 ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல். இதுதான் கிரஸ்ட் ஹோட்டல் இப்போ நீங்கள் பார்க்குறது. ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸே பார்க்கும்போதே அட்டகாசமாக இல்லைங்க. பெட் கிங் சைஸ் பெட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போலங்க எல்லா ஹோட்டல்லையும் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ சேம் அதே ஃபெசிலிட்டிஸ். பட் ஆனால் ரூமே ரொம்ப சில்னஸாக இருந்தது, க்ளீனாகவும் இருந்தது. எதனாலன்றது சொல்கிறேன். புக்கட் மெயினாக பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் பிளேசஸ். ரொம்ப என்வரான்மெண்ட்டும் செம்மையாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய மலைகள் சுற்றி பார்த்திங்கன்னா மலைகள் இருக்கும். ஃபுல்லாக இயற்கையான இடங்க. இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வரலான்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார் வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம். மெயினாக நம்ம மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும், எங்கேயாவது ஒரு 5 நாளைக்கு போகலான்னா பெஸ்ட்டு பிளேஸ் புக்கட் தாங்க. அதே மாதிரி இந்த கிரஸ்ட் ஹோட்டல் ரிசார்ட். ஓகேங்களா, இது ஹோட்டல் கிடையாது, ரிசார்ட்டு. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். இந்த ரிசார்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, உள்ளே நம்ம வர வைக்கும் போதே சங்குப்பூ இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு வாட்டர் கொடுத்தாங்க ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. ஃபுல்லாகவே அந்த சங்குப்பூ தாங்க இங்கே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லெமன் கிராஸில் தான் சோப், ஷாம்பூ எல்லாமேங்க. ஃபுல்லாகவே நேச்சர் தான். இங்கே இருக்கும்போது இந்த பாடி பெயின் அந்த இந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நான் ஹாப்பினஸாக இருந்தேன். இந்த ரூமில் ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பாத் டப் மெயினாக இருந்தது. ஆனால் இது வேஸ்ட்டுங்க, நாங்கள் யூஸே பண்ணல யாருமே. ஒரு ரூமில் நாங்கள் 3 பேர்கிட்ட ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம். கைஸ், நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இது மாதிரி புக்கட் நீங்கள் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, இல்லை ஃபேமிலியோட டீமாக போங்க. இந்த ஏஜென்ட்ஸ் மூலயமா தயவுசெய்து போகாதீங்க. ஏன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட போகும்போது யார் என்னன்னே தெரியாது. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது செம்ம ஜாலியாக இருக்குது இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போகும்போது. எப்பயும் போல் இந்த இடத்துல பாத் டவலு, அதுக்கப்புறம் இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரிங்க. காஃபி பவுடர், டீ பவுடர், அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, சீப்பு எல்லாமே நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான். இப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் கொடுத்துருந்தாங்க. இது குளிக்கிற ரூமு. ஆனால் என்னென்னா எந்த டோருக்குமே லாக் இருக்காது. அதுதான் ஹாட் வாட்டர் 24 hour × 7 மாதிரி அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல வாஷ்ரூம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தாங்க. டெய்லியும் சர்வீஸ்க்கு ஆஃப்டர்நூன் கரெக்டாக ஒரு 1 மணிக்குள்ளே நம்ம ரூம் எல்லாம் நீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக மாப் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது லாக்கர். இந்த ஆப்போசிட்லேயே லாக்கர், சேஃப்டி லாக்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. போட்டுக்கிறதுக்கு செப்பல்ஸு எல்லாமே அவங்களே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் பாத் ட்ரெஸ்ஸும் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருந்தாங்க. அம்பர்லாவும் மெயினாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வெயில் அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா பனியும் இருக்கும், வெயிலும் இருக்கும். நம்ம ஸ்கின் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அதனாலே அங்கே ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுத்தாங்க. அந்த மாய்ஸ்சரைசரும் பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் கலந்தது தான். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுதான் இந்த ரூமுடைய ஃபுல் வியூங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நாங்கள் ஸ்டார்டிங் போன நாள்லேருந்து அந்த 4 days நைட், நான் இங்கே எத்தனை நாள் ஸ்டே பண்ணேன்னு கேட்டிங்கன்னா 4 day நைட் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். உண்மையாகவே சூப்பராக இருந்தது. மினி ஃப்ரீசர் கொடுத்துருந்தாங்க. அதில் 2 ஐஸ் வாட்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்க, வேணும்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக வெயிட் மிஷின் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, சூப்பராகவும் இருந்ததுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசார்ட்னு நான் சொல்லலாம். ஓகேங்களா, நீங்கள் யாராவது பிளான் பண்ணுறீங்கன்னா
புக்கெட்க்கு வாங்க. கிரஸ்ட் ஹோட்டலில் தாராளமாக நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள். இப்போ இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்றது இப்போ சொல்கிறேன். 24 ஹவர் வந்து ஃப்ரண்ட் டெஸ்க் எப்போவுமே இருக்குங்க. ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஃப்ரீ ஒய்ஃபை இங்கே கண்டிப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கன்னா போகணுன்னா ஷட்டில் இருக்குது, ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸட்ரா எல்லா இடத்துக்குமே உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் அண்ட் டூர் அசிஸ்டன்ஸ் இங்கே பண்ணித்தராங்க. லக்கேஜ் அண்ட் ஸ்டோரேஜ், சேஃப் டெபாசிட் பாக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. பிஸ்னஸ் சென்டர் அண்ட் மீட்டிங் ரூம்ஸும் இந்த இடத்துல இருக்குது. ஏடிஎம் பேங்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் சர்வீஸ் நிறைய இடத்துலையும் இருக்குது இந்த புக்கெட் பொறுத்த வரைக்கும். லாண்ட்ரி அண்ட் ட்ரை கிளீனிங் சர்வீசஸ் மெயினாக இந்த இடத்துல இருக்குங்க. கிட்ஸ் கிளப் அண்ட் கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பூல்ஸ் அண்ட் அவுட்டோர் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பூல் இருக்குது, பூல்ஸ் அண்ட் லான்ஜஸ் அண்ட் ட்ரேசஸ் ஏரியாஸ் இருக்குது. கார்டன் அவுட்டோர் அது மட்டும் இல்லாமல் ஸ்பேசஸ் டூ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் ஏரியா கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி எல்லா ரிசார்ட்லேயும் இருக்கிற மாதிரி இங்கே ஜிம் அதிகமாக இருக்குது. ஃபுட்டு வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. என்ன மாதிரி ஃபுட்டு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா தாய், ஏஷியன், இன்டர்நேஷ்னல் குஷன் மட்டும்தாங்க கிடைக்கும். அது மெயினாக பூல் சைடில் வந்து போரன் ரூஃப் டாப் லான்ச் இருக்குது. ரூம் சர்வீஸ் 24/7 அவைலபிள். அப்புறம் இன்னொரு விஷயம், க்ரஸ்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு பாடி மசாஜ் அதாவது ஸ்பா மாதிரியும் வந்துட்டு இங்கேயே இருக்குங்க. நீங்கள் வெளியே கிளம்பணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அவங்களே கூட நம்மளுக்கு புக் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட வந்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கார்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது எல்லா வண்டியிலையுமே நம்ம எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ப்ரௌசர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். அது மெயினாக மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே நைட் லைஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தா டெம்பிள் இருக்குது. அந்த புத்தா டெம்பிள் நீங்கள் போனோன்னா 45 மீட்டர்ஸ் ரொம்ப உயரமான புத்தா டெம்பிள். அங்கேருந்து நீங்கள் நின்று ஃபுல் ஐலாண்டே நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் நான் அங்கே போகலைங்க. எனக்கு இதுவே வந்து ரொம்ப டயர்டானதுனால நாங்கள் அங்கே போகல. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த புத்தா டெம்பிள் மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் ஒரு 4 டேஸ் பிளான் பண்ணுறோம். எங்கெல்லாம் போகலாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா பத்தாங் பீச்சு, கமலா பீச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரீடம் பீச்சு, பிக் புத்தா புக்கெட்டு, பை ஹைலாண்டு, அப்புறம் புக்கெட் ஓல்ட் டவுன் போகலாம். அப்புறம் பிரமோத் கேப் போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரமோத் கேப்பில் வந்துட்டு பெஸ்ட்டு சன்செட் பாயிண்ட்டுங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் ரொமான்டிக்காக ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். அதே மாதிரி புக்கெட் ஓல்ட் டவுன் போட்டிங்கன்னா கலர்ஃபுல் பில்டிங்ஸ் நிறையா பார்க்கலாம், ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பார்க்கலாம், லோக்கல் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையாவே நீங்கள் அங்கே வந்து எக்ஸப்ட் பண்ணலாம். பை ஐலாண்டில் வந்து கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் இருக்கும். போட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த பிக் புத்தா புக்கெட்டில் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, 45 மீட்டர் உயரமான அந்த புத்தர் சிலையை நீங்கள் மெயினாக பார்க்கலாம். நாங்கள் போனது இன்னொரு புத்தர் சிலைக்கு, புத்தர் டெம்பிளுக்கு நாங்கள் போனோம். நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நான் அது வீடியோவில் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே மேலேருந்து ஃபுல் ஐலாண்ட் வியூ உங்களுக்கு மெயினாக கிடைக்கும். ஓகேங்களா. பத்தாங் பீச்சில் புக்கெட் ஃபேமஸான பீச்சு, நைட் லைஃபு, வாட்டர் ஸ்பாட்ஸு, சன்செட் வியூவு செம்மையாக இருக்குங்க உண்மையாகவே. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே சாப்பாடு வந்து அன்றைக்கி புக்கெட்டில் வந்துட்டு சாப்பிட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு க்ரஸ்ட்லேயே வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவோம். மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே சுற்றுறதுனால என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நான் வந்து பார்த்திங்கன்னா கமலா பீச்சில் தான் வந்து ஜெட்ஸ்கி போனேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அங்கே ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றீங்கன்னா இம்பார்ட்டன்ட், தயவுசெய்து நல்ல ஸ்பைஸாக சாப்பிட்றவங்க ஸ்வீட் வேணான்னு சொல்லிவிடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலையும் கொஞ்சம் ஸ்வீட் கலந்த மாதிரி தாங்க வரும். அதனால அவங்கக்கிட்ட நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க ஸ்வீட் வேணான்னு, ஸ்பைசஸாக சொல்லுங்கள். நான் வந்து அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அங்கே இருக்கிறவர் சொன்னார், நீங்கள் இப்படி கேட்டு வாங்குங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஸ்பைசஸாக ஒரு ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போனோங்க. மெயினாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜங் சீலூன், அப்புறம் இன்னொரு முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல். இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாலும் கூட. இந்த மாலில் எல்லா திங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். ஆனால் எல்லாமே பிராண்ட் காப்பி தான், எதுவுமே வந்துட்டு டூப்ளிகேட் காப்பிலாம் கிடையாது. மாலும் வந்துட்டு இங்கே மஸ்ட் விசிட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே. அதே மாதிரி தாய்லாண்ட்னாவே ஃபேமஸ் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும், மசாஜ் தாங்க. மசாஜும் வந்துட்டு இங்கே செம்மையாக இருக்கும். நான் இங்கே லெக் மசாஜ் மட்டும் தான் எடுத்தேன். ஃபுல் பாடி மசாஜ், ஹெட் மசாஜ் இருக்குது, நெக் மசாஜ் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி மசாஜஸ் கேட்குறீங்களோ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது.
மசாஜஸும் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. அது மெயினாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இந்த மால் வந்து சென்ட்ரல் மால். இது ரொம்ப அழகாக இருந்தது இந்த சென்ட்ரல் மால். 2வது இந்த இடத்துல நம்ம இந்தியன் ஃபுட்டே சாப்பிட்டு வளர்ந்தவங்க கொஞ்சம் அந்த ஃபுட் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த பீஸா, பர்கர் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தாராளமாக இங்கே ட்ரை பண்ணலாம். அது கூட வந்துட்டு KFC அந்த மாதிரி போய் ட்ரை பண்ணுங்கள். நார்மல் அங்கே இருக்கிற பர்கர்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து அது செட் ஆகாது. ஏன்னா இங்கே ஆயில் அந்த மாதிரி வேறு ஒன்றும் கிடையாதுங்க. மற்றபடி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு எங்களுக்கு வந்துட்டு அந்த க்ரஸ்ட் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டீடாக்ஸ் வாட்டர் அங்கே எப்போவுமே இருக்கும். வந்த உடனே வந்துட்டு நான் எப்போவுமே டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சிடுவேன். அவ்வளோ டயர்ட்னஸ் இருக்கும். நைட் வந்து சுத்தமாக நம்மளுக்கு டயர்டே தெரியாதுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் இது வரைக்கும் எங்கேயும் வெளியே போகிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு மாதிரி கச்சன்னு சவுண்டு. இது ஃபர்ஸ்ட் டே. அதான் தலையில் இப்படி கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க சோகம் துக்கம் எல்லாமே நிறைந்த இடம் இது எங்களுக்குன்னு. நானும் அந்த இடத்துல எல்லாருமே ஷேர் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் அந்த இது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, டைனிங் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குன்னு, அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு மிஸ் ஆகிடுச்சிங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ க்ரஸ்டோடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 4 டே நைட் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து ஸ்டார் ரிசார்ட்ன்றதுனால 66,807 ரூபா ஆச்சு. 1 டேக்கு 16,701ங்க. இது வந்து ஒரு டீமாக போனதுனால எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல. தனியாக நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி ஸ்டார் ரிசார்ட்டில் தங்கி நீங்கள் செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேபி ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து ரிட்டன் எல்லாமே சேர்த்து ஒரு 1,20,000 கிட்ட ஆகும். இல்லை இன்னும் லோ பட்ஜெட் போனாலுமே தாராளமாக ஒரு 80 or 90க்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துடலாம். நாங்கள் அங்கேருந்து பேங்காக் அதாவது புக்கெட்லேருந்து பட்டாயாக்கு எப்படி போகணுன்றது தான் நெக்ஸ்ட் vlogல நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.